ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் செப்டம்பர் 2024 மகர ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம். மகத்தான மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் பாதசனியாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு காரிய தாமதம், தடைகள் ஏற்படும். எதிலும் சோர்வு மற்றும் சலிப்பு ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். மேலும் குடும்பத்தினர் மீது அதிருப்தி நிலை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு உருவாக வாய்ப்பு உள்ளது. நாம் ஒன்று கூற மற்றவர் வேறு அர்த்தத்தில் அதை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. எனவே பேச்சில் கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாகும். உங்கள் 3ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தன்னம்பிக்கை மேலோங்கும். பயணங்களால் உடல் சோர்வு, மனச்சோர்வு உண்டாகும். பயணங்களை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். உங்கள் 5ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பதற்ற நிலை மாறி ஏற்றம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை மேலோங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 11 மற்றும் 9ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும். மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். மேல் படிப்பிற்காக அயல் நாட்டு விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உங்கள் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி உணவை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 8ஆம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். மறதி மற்றும் அஜாக்கிரதை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். உங்கள் 9ஆம் பாவமான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பங்காளிகள் வழியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன. பரம்பரை சொத்தில் இழுபறி நிலை நீடிக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீடான கன்னிராசிக்குள் நுழைகிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் வந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் அடைகிறார். மற்றும் சுக்கிர பகவான் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் தொழிலில் புது முயற்சிகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது.
செப்டம்பர் 2, 3 மற்றும் 4ஆம் தேதி மத்தியம் வரை சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்வது, மேலும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புது முயற்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனை இந்த நாட்களில் தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருக்கும் தொழில் தடை நீங்கும். மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர பாதசனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் மாதமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.